இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான சிவன் தலமாகும். திரிய மகாலட்சுமி தேவி பசுவின் வடிவில் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கிய தலம். இக்கோவிலில் மிகவும் அரிதான அபூர்வமான மகா வில்வம் மரம் உள்ளது. இக்கோவில் சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் ஒன்று ஆகும். இந்த வீடியோவில் சுந்தரேஸ்வரர் கோவில் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது சென்னையில் உள்ள புதன் ஸ்தலம் ஆகும். கோவூரில் உள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு மூலவராக இறைவன் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர், திருமேனி ஈஸ்வரர், அம்பாள், சௌந்தராம்பிகை, திருவுடைநாயகி ஆகியோர் உள்ளார். இந்திரனின் வாகனமான ஐராவதத்தினால் சீரமைக்கப்பெற்ற தீர்த்தமாதலால் ஐராவத தீர்த்தம் என்று அழைக்கப்படும் தலம். புராணத்தின்படி காமாட்சி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி மாங்காடு பகுதியில் உள்ள பஞ்சானி நெருப்பு மீது தவம் செய்து கொண்டிருந்தாள். காமாட்சி தேவியின் தவம் மிகவும் தீவிரமானது. சுற்றுப்புறம் முழுவதும் மிகவும் வெப்பமடைந்தது மற்றும் மிகப்பெரிய வெப்பத்தால் அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்பட்டன. சுற்றிலும் உள்ள மரங்கள் மற்றும் தாவரங்களை கருக செய்தது. வயல்கள் பாளமாக வெடித்தது. ஆனால் சிவபெருமான் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தால் அவர் இதை உணரவில்லை. இதைக் கண்ட ரிஷிகள், முனிவர்களும் தேவர்களும் தவத்தின் வெப்பத்திலிருந்து உலகை காப்பாற்ற விஷ்ணுவை வழிபட்டனர். விஷ்ணு பகவான் மகாலட்சுமியை பூலோகம் அனுப்பினார். அம்பாளுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாலே தவம் பூர்த்தியாகும் என்பதால் லட்சுமி பசுவடிவமாகி லிங்கத்தை தேடி அலைந்தார். ஒரு சுயம்பு லிங்கத்தைக் கண்டுகொண்ட திருமகள் அதன் மேல் பாலை சொரிந்தார். திரிய மகாலட்சுமி தேவி இங்கு பசுவின் வடிவில் வந்து சிவபெருமானை வணங்கி சிவபெருமானின் கண்களைத் திறக்கச் செய்தார். மகாலட்சுமியின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த சிவபெருமான் கண்களைத் திறந்தார். இறைவனின் சிரசிலிருந்து கங்கையை பொழிந்து இந்த இடங்களை குளிர செய்தார். அதன் பிறகு அந்த இடத்தின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியானது. எல்லோரும் புத மந்திரம் ஜபிக்க புதன் பகவான் அவர்களுக்காக லக்ஷ்மியை தேடி பூலோகம் வந்தார். திருமகளின் கருணையைக் கண்டு ஈசன் பசுவிடம் என்ன வரம் வேண்டுமென வினவினார். அவர்களோ மலைமகளுக்கு அருள வேண்டுமென்று கேட்டார். அதற்கு இறைவன் சக்தியைக் காஞ்சிக்கு சென்று சிவபூஜை செய்யச் சொன்னார். லட்சுமி சுய வடிவுக்கு திரும்பி ஈசனுடன் புதன் பகவானுக்கு காட்சி தந்தார். கோ என்றால் பசு என்ற மறுபெயர் உண்டு. சிவ ஆராதனை நடத்திய இடம் என்பதால் கோவூர் என்ற பெயர் பெற்றது. பசுவுக்கு தன் சுயம்பு திருமேனியைக் காட்டியதால் திருமேனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வடமொழியில் சௌந்தராம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். தேய சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் பல வியாதிகள் தீரும் என்பது ஐதீகம். இக்கோவிலின் மற்றொரு அபூர்வம் மகாவில்வம் மரம் எனப்படும் ஸ்தலவிருட்சம். மகாவில்வத்தின் ஒவ்வொரு தண்டுக்கும் 27 இலைகள் கொண்ட இக்கோவிலின் மகாவில்வம் மிகவும் அரிதான ஒன்றாகும். இந்த மகாவில்வமும் பல மருத்துவ குணங்களைக் கொண்டது. குன்றத்தூரில் பிறந்த திரியசேக்கிழார் இக்கோவிலில் இருந்துதான் பெரிய புராணம் எழுதத் தொடங்கினார். இக்கோவில் சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் புதன் தலமாகும். புதன் பகவான் பார்வைப்பட்டாள். அழகானவர், சந்திரன். தாரைக்கு பிறந்தவர். பிடித்த நிறம் பச்சை, இரத்தினம் மரகதம். ஜாதகத்தில் உச்சத்திலிருந்து சுபகிரணங்களால் பார்க்கப்பட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவர். ஜோதிட நிபுணர், பேச்சாற்றல் மிக்கவர்கள். கணிதம், மருத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குபவர்கள் இவரின் பார்வையினால் மட்டும் நடக்கும். மிதுனம், கன்னி இவரின் சொந்த வீடு. கன்னி உச்ச வீடு, மீனம் நீச வீடு. சூரியன், சுக்கிரன் இருவரும் நண்பர்கள். கோவில் தெய்வங்கள் திரிய வீரபத்ரர், திரியவள்ளி தேவசேனா சமேத திரிய சுப்பிரமணியர். நவக்கிரகங்கள் மற்றும் 63 நாயன்மார்களும் உள்ளனர். கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. கோவில் முகவரி என் மடத்தெரு, கோவூர், சென்னை, தமிழ்நாடு 600128. கோவிலோட லொக்கேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.